ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுவும் ஹெல்தியான முறையில் வெள்ளை சர்க்கரை, முட்டை, பால், தயிர் எதுவும் சேர்க்காமல், ஓவன்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஒரு டேஸ்டியான கேக்கு வெறும் கடாயை யூஸ் பண்ணி கோதுமை மாவில் இன்றைக்கி எப்படி ப்ளெயின் கேக் செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான முறையில் நல்ல டேஸ்டியான ஃப்ளஃபியான கேக் நீங்களும் இதே போல் வீட்டில் செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேக் செய்கிறதுக்கு முதல் ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா, 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கிறேன். தூசு இல்லாத வெல்லமாக இருந்தாலும் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. வெல்லம் இல்லாதவங்க நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. 1 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. கட்டி இல்லாமல் இதை கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கட்டி இல்லாமல் இதை கரைச்சி எடுத்தால் போதும். பாகு பதெல்லாம் எதுவும் செக் பண்ண வேண்டாங்க. பாருங்கள், இது நல்லா கரைஞ்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த வெல்லத்தில் தூசுலாம் இருக்கும். கண்டிப்பாக வடிகட்டிக்கோங்க. பாருங்கள், இப்போ இதை வடிகட்டி காமிக்கிறேன். இது நல்லா தூசு இருக்கும். இப்போ இதை நல்லா முழுமையாக ஆற வச்சுடுங்க. இந்த வெல்லம் நல்லா முழுமையாக ஆறட்டும். அதுக்கு முன்னாடி கேக் ட்ரே எடுத்திருக்கேன். நான் ஹார்ட் ஷேப்பில் எடுத்திருக்கேன். நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கூட எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள்கிட்ட சில்வர் டிஃபன் பாக்ஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம். இது லேசாக இது போல் சுற்றி தட்டி விட்டிங்கன்னா அழகாக ஸ்ப்ரெட் ஆகும். மீதி இருக்க மாவை கீழே கொட்டிட்டு இதை அப்படியே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு வாரமாக இருக்கட்டும். ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் இந்த மாதிரி ஜல்லடை எடுத்துக்கோங்க. இப்போ எந்த கப்பில் நம்ம வெல்லம் அளந்து எடுத்தோமோ அதே கப்பு தான் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 கப் அளவுக்கு இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்துக்க போகிறேன். முதல்ல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை நான் ஜலிச்சு எடுத்துக்க போகிறேங்க. இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்து கேக் செஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வருங்க. நல்லா பஞ்சு போல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஜலிக்கும்போது இந்த மாதிரி கப்பிகள்லாம் இருக்கும். இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ மறுபடியும் அதே மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. சரியாக 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நான் ஆஷீர்வாத் பிராண்டு தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்க எந்த கோதுமை மாவு மேலேனாலும் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சரியாக அரைபடாத இந்த கோதுமை மாவெல்லாம் நம்ம வெளியே எடுத்துடலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. சரியாக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சுருக்க வெல்லம் கரைசலை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி எடுத்த வெல்லத்தை முதல்ல 1 கப் நான் அளந்து எடுத்துக்கிறேன். ஒரேடியாக சேர்த்து இதை பிசைய வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா ஜென்டிலாக கலந்துக்கோங்க. ரொம்ப ஹார்டாக பிசைய வேணாம். இது லேசாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதுபோல் வெல்லம் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் 1 கப் அளவுக்கு நான் வெல்லம் கரைசலை சேர்த்துட்டுங்க. மீதி ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்குது. அதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கரைச்சி எடுத்த வெல்லத்தோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்குங்க. இப்போ இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கேக் மாவு பதத்துக்கு அழகாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதாவது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜென்டிலாக ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் எல்லா வெல்லம் கரைசலையும் சேர்த்துட்டு இது போல் ஒரே பக்கமாக லேசாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அழகாக மிக்ஸ் பண்ண வரும். இது கூட முக்கியமாக நீங்கள் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வீடியோ எடிட்டிங்கில் நான் காமிக்க மறந்துட்டேன். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக விருப்பம் இருந்தால் 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கோங்க. நான் எசன்ஸ்லாம் எதுவும் சேர்க்கலைங்க. வாசனைக்காக நீங்கள் கண்டிப்பாக எசன்ஸ் சேர்த்துக்கோங்க விருப்பம் இருந்தால். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் ட்ரேயில் இந்த மிக்சிங்கை ஊற்றிக்கலாம். சென்டரில் இது போல் பொறுமையாக ஊற்றிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா இது போல் குச்சி வச்சு இது போல் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஏன்னா டேப் பண்ணிங்கன்னா சில நேரத்தில் ஹார்டாகிடும் கேக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடிகனமான அலுமினிய கடாய் இல்லை நான்ஸ்டிக் கடாய் இல்லை குக்கர் இருந்தால் கூட, வேஸ்ட்டான குக்கர் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இது போல் ஸ்டாண்டு வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் ட்ரேயை சென்டரில் வச்சுக்கோங்க. ட்ரே இல்லாதவங்க சின்னதாக பிளேட் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஒரு 45 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வேக வச்சுக்கோங்க. அதாவது லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கோங்க.
நான் ஒரு 40 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. கொஞ்சமாக சென்டரில் மாவு இருக்குது. இது போல் இருந்தால் எடுக்கக்கூடாதுங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு வேக விடுங்க. கொஞ்சம் கூட கேப் இல்லாத அளவுக்கு இருக்கணும் மூடி. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். கேக் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இறங்கி வரணுங்க. கொஞ்சம் கூட மாவு இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், கேக் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் கூட மாவு மாதிரி ஒட்டலை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா ஆறின பிறகு வெளியே எடுத்துட்டு இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு பிளேட்டில் திருப்பி விட்டு எடுக்கலாங்க. நீங்கள் அடியில் பட்டர் ஷீட்டு கூட போட்டிங்கன்னா கூட ரொம்ப சுலபமாக எடுக்க வரும். இந்த மாதிரி செய்யும்போது லேசாக தட்டிட்டு எடுங்க. ரொம்ப தட்ட வேண்டாம். லேசாக தட்டிட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக எடுக்க வருங்க கேக்கு. பாருங்கள், கோதுமை மாவில் சூப்பராக கேக் தயார் பண்ணியாச்சு. வீட்டிலே ப்ளெயின் கேக் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு ஹெல்த்தியான முறையில் கேக் செஞ்ச ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளோட, நான் சொன்ன டிப்ஸுகளோடு ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த கேக் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.